நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஐம்புலன்களின் அற்புதம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதில் நம்ம மாணிக்க வாசகர், நம்மளுடைய குருநாதர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தின் சிவபுராணத்தின் 19வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு தன்னோட 19வது பாடல்ல சொல்றாரு. இதுல நம்மளோட டாபிக் என்னன்னா, ஐம்புலன்களின் அற்புதம். அதாவது ஐம்புலன்களின் அற்புதம் அப்படிங்கிறது இந்த பாடல்ல உங்களுக்கு ஒரு வரியில வரும். கள்ளப்புலக்குரம்பை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கள்ளப்புலக்குரம்பையில தான் கள்ளப்புலக்குரம்பை அப்படிங்கிறது என்னன்னா ஐம்புலன்களை பத்தி சொல்றாரு. புலம் அப்படின்னா ஐம்புலம், குரம்பை அப்படிங்கிறது வீடு. இந்த ஐம்புலன்களை என்ன பண்ணுதான், நம்மளுக்கு கள்ளத்தனமா ஏமாத்திட்டு இருக்குதான். அதுக்காகத்தான் ஐம்புலன்களின் அற்புதத்தை பத்தி ஒரு கதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு மலையில வந்து ஒரு நரி இருந்துச்சான். அது வந்து அப்படி இறை தேடிட்டு இருந்துச்சா நரி. அந்த மாதிரி நரி இறை தேடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அதை பின்தொடர்ந்து ஒரு சிங்கம் வந்துச்சான். சிங்கம் வந்தோடனே இந்த நரிக்கு வந்து ஒரு பயமாயி போயிடுச்சு. என்னடா சிங்கம் நம்மளை துரத்துது போல் இருக்குது, நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த நரி வந்து என்ன பண்ணுது, பயந்து ஓடுது. பயந்து ஓடும்போது தான் அந்த நரி வந்து என்ன பண்ணுதுன்னா, பயந்து ஓடி எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குது. அப்போ அந்த ஒளிஞ்சுக்கும் போது தான் அதுக்கு இடம் கிடைக்காம ஒரு சின்ன சந்து இருந்துச்சான். அந்த சந்து கூட சின்ன குகமா இருந்துச்சுல, அது நரி மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும், மித்ததெல்லாம் போக முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நரி போய் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சான். ஒளிஞ்சோன்னு என்ன ஆகுது, நரி வந்து வாழை எல்லாம் சுருட்டி நரி உட்கார்றதுக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருக்குது. வேற சிங்கம் போய் பார்த்துச்சா உள்ள போக முடியலையா. அப்போ வந்து சரி சிங்கம் என்ன நினைச்சுக்கா, எப்படி இருந்தாலும் இவன் வெளியே வருவானல்ல, நரி வெளியே வருவானல்ல, நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சான். இந்த நரியும் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்துச்சான். என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இது புரியல. அதுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. இப்படி இந்த கதை போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஐம்புலன்களின் அற்புதத்துல என்னன்னா, அவர் சொல்றதே வந்து நம்ம வந்து மெடிடேஷன்லயே ஆகட்டும், பிராணாயாமம் பண்ணும் போதாகட்டும், தவம் செய்யும் போதாகட்டும், ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஐம்புலன்கள்ல வந்து ஒரு புலனை வெளியே விட்டுட்டீங்கன்னா கூட எல்லா புலனும் அது பின்னாடி போயிடும். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம மெடிடேஷன் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வாட்டுக்கு நல்லா அமைதியா மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா, ஏதாவது வீட்டுக்குள்ள இருந்து சமைக்கிற வாசனை வந்துருச்சு, ஏதாவது சமைக்கிறாங்க, ஒரு வாசனை வருது, வடை சுடுறாங்க, முறுக்கு சுடுறாங்க அப்படின்னா அந்த வாசனை வந்துச்சுன்னா, அந்த வாசனையான ஐம்புலன் ஒரு புலன் வெளியே போச்சுன்னா கூட நம்ம மனசும் என்ன பண்ணிடும், அது பின்னாடியே போயிடும். அதே மாதிரிதான் நம்ம ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு மாணிக்க வாசகர் சொல்றாங்க. இந்த கதையிலேயே அதே மாதிரிதான் நிறைய என்ன பண்ணுது, அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. உட்கார்ந்துட்டு அது கம்முன்னு இருக்கணும்ல, அதை விட்டு போட்டு என்ன பண்ணுது, யோசனை பண்ணுது. அதுக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இறுக்கி எல்லா உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி உள்ள உட்காந்துட்டு இருக்குது. ஆனா முடியல. அதனால சரி என்ன பண்ணலாம், நம்ம நரி வந்து என்ன வச்சு, சரி நமக்கு போர் அடிக்குது, நம்மளோட உறுப்புகள், அதோட உறுப்புகள் அங்கங்கள் கிட்டயோ ஒவ்வொருத்தர்கிட்டயோ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்க கேட்கலாம், எப்படி நரி வந்து தன்னோட உறுப்புகள் கிட்ட பேசுன்னு. அதாவது கதை, இது வந்து கதைக்காக சொல்றதுதான். கதைன்னு சொல்லும்போது நம்ம அனுபவிச்சுக்கணுமே ஒழிய ஆராயக்கூடாது. அதுல என்ன சாராம்சம் வருதுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. அத மாதிரி இந்த நரி என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு காலை பார்த்து தன்னோட காலையவே பார்த்துட்டு கேட்குது. இந்த மாதிரி காலே, நீ வந்து நான் சிங்கம் என்னை துரத்துச்சல, அப்ப துரத்தும் போது நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு தன்னோட காலை பார்த்து கேட்கிறாரு. உடனே அந்த கால் என்னன்னு சொல்லிச்சா, நீங்க தலைவரே, நீங்க ஓடி வரும்போது நான் வேகமா உங்க உடம்ப செமந்துட்டு நான் தானே இந்த குகை வரைக்கும் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சந்தோஷம், சரி சரி அப்ப நீ என் கூடவே இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுச்சான். 2வது காதை பார்த்து கேட்கிறாரா, காதே, நீ வந்து சிங்கம் என்னை துரத்தும் போது நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு. உடனே இந்த அந்த இதோட காது என்ன சொல்லுதாமா, ஆமா நான் அங்கிருந்து சிங்கம் துரத்தும் போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு உடனடியாக உங்களுக்கு தகவல் கொடுத்தனல்ல, தகவல் கொடுத்ததுனால தானே இந்த குகைக்கு ஓடி வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா, சரி சரி அப்ப நீயும் இருந்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே கண்ணை பார்த்து கேட்குற, கண்ணே இந்த மாதிரி சிங்கம் என்னை துரத்தும் போது நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது கண்ணு என்ன சொல்லிச்சான், ஆமா நான் அங்க வந்து சிங்கம் வர்றதை பார்த்தங்காட்டி தானே ஒடியாந்து இந்த குகையை உங்களுக்கு கண்ணால நாங்க அமைச்சங்காட்டி தானே இதுக்குள்ள பூந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம்மா, நீ பார்க்கலன்னா எனக்கு இந்த குகை தெரிஞ்சிருக்காதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீயும் இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுச்சாம்மா. உடனே தன்னோட வாளை பார்த்து கேட்டுச்சாம்மா, வாளே இந்த மாதிரி சிங்கம் துரத்தும் போது நீ எனக்காக என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டுச்சான். உடனே வாள் சொல்லிச்சான், சிங்கம் துரத்தும் போது நான் வாள் வந்து 2 காலுக்கு இடையில நடுவுல பூந்துக்கிட்டேன். எப்பவுமே பாருங்க, நரி ஓடும்போது எப்பவுமே வாள் வந்து சுருட்டிக்கிட்டு தான் ஓடும். 2 கால்களுக்கு சந்துக்கடியில அது சுருட்டிக்கிட்டு, வாழை நீட்டிட்டு ஓடாது, வாழை சுருட்டிக்கிட்டு தான் ஓடும். அதனால அது என்ன சொல்லுது, உங்க 2 கால்களுக்கு அடியில நான் என் வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி என்னோட வாழை நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இதுக்கு நரிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. எல்லாரும் வந்து எனக்காக காப்பாத்துறதுக்காக சொன்ன, நீ உன்னோட வாழை காப்பாத்திக்கிட்டேன்னு சொல்றீல, அதனால நீ எனக்கு வேண்டாம், நீ வெளியில போ அப்படின்னுச்சான். வெளியில போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சான் நரி, கொஞ்சமா என்ன பண்ணது, அந்த வாழை வந்து அந்த குகைக்கு வெளியில நீட்டுச்சான். அவ்வளவுதான் மாய, வெளியில காத்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க சிங்கம். வால் வெளியே வந்துருச்சலன்னு சொல்லி வாழை பிடிச்சி இழுத்துச்சான். வாழை பிடிச்சி இழுத்துனே உடம்போட எல்லாமே வெளியே வந்துருச்சான். அடுத்த நிமிஷம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பக்தர்களே. அந்த நரி வந்து இது சாப்பிட்டு போடுச்சு, எது சிங்கம் சாப்பிட்டுருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஐம்புலன்களை கட்டுப்படுத்தலைன்னா நம்மளோட ஒரு உறுப்பை ஒரு இதை விட்டாலும் நரிக்கேர்ந்த கதை தான் நமக்கு, நரிக்கேர்ந்த நிலைமை தான் நமக்கும் ஏற்படுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுதான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, போற்றி புகழ்ந்திருந்து, போற்றி அப்படிங்கிற இறைவனை சொல்றாரு. போற்றி அப்படின்னா உன் திருவடிகளை, சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி, புகழ்ந்து அவருடைய பெருமைகளை புகழ்ந்து, இருந்து அவருடைய திருவடி அவருடைய காலில் கிடந்து பொய்கெட்டு மெய்யானார். பொய்யுங்கிறது இந்த உடம்பு, இந்த உடம்பு வந்து பொய்ன்னு சொல்றாரு. பொய் கெட்டு, இந்த பொய்யை கெட்டு மெய்யாக வேணும், அது உண்மையா மெய்ஞானத்தை அடைய வேணும்னு சொல்றாரு. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராய்மை, மீட்டு அப்படின்னா திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து இங்க வந்து வினைப்பிறவில சிக்கிட்டு அது கூட நான் வந்து தத்தளிக்க முடியாம இருக்கிறேன். அதனால அந்த வினைப்பிறவி சாராம எனக்கு இருக்கிறதுக்கு ஈசனே எனக்கு அருள் புரியுங்க. கள்ளப்புலக்குரம்பை, கள்ளப்புலக்குரம்பைங்கிறத என்ன, கள்ளப்புலக்குரம்பை வந்து அதாவது ஐம்புலன்களை பத்தி சொல்றாரு. அந்த ஐம்புலன்கள் தான் நம்மளோட ஒவ்வொரு கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, நுகர்றது எல்லாமே வந்து இந்த ஐம்புலன்கள் அடங்கி இருக்குது. அதைத்தான் சித்தர்கள் வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிராணாயாமம், மெடிடேஷன், தவம் எது பண்ணும்போதும் இந்த ஞானேந்திரங்களாகிய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக அற்புதங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த கள்ளப்புலக்குரம்பை, குரம்பைங்கிற இந்த வீட்டுல இருக்கிற இந்த ஐம்புலன்களை என்ன பண்ணுதா, கள்ளத்தனம் பண்ணுதா. கண்ணு தெரியாம போகுது, சில சமயம் காது கேட்காம போகுது, தொடு உணர்ச்சி மாறிக்குது, நம்ம மனசு எங்கேயோ போயிருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி கடைசியில என்ன ஆகுது, இந்த நரிக்கு அதை சொன்ன பாருங்க, நரிக்கு என்ன நிலைமை ஆகுதோ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளும் போய் சிக்கிக்கிறோம். கட்டளிக்க வல்லானே, கட்டு அதாவது ஈசன் வந்து இந்த உயிருக்கும் உடலுக்கும் ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறுதல் நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த கட்டை வந்து கட் பண்ணி விட்டுருவாரு ஈசன். அதனால நம்ம எப்பவுமே ஐம்புலன்களை வந்து ஸ்திரமா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளோட கட்டு வந்து என்னைக்கும் கட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் கட்டளிக்க வல்லானே. அந்த கட்டை அழிக்கக்கூடிய வல்லவன் யாருன்னா சிவபெருமான் தான். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிரவுங்கிறது என்ன, இருட்ட சொல்றாரு. இருட்டு அதாவது இருட்டாகி இந்த மனத்தில் நட்டம்னா நடனம், பயின்றாடும், திரும்ப திரும்ப நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாராம். இந்த இருட்டாகிய மனத்துல திரும்ப திரும்ப நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரனே, நாதனே, அது நீதானப்பா அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தர் என்ன கேட்கிறாராமா, இந்த மாணிக்க வாசகர் வந்து ஏப்பா வந்து அதாவது ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும், அவர் இந்த நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படிங்கிறது எங்க நடனம் ஆடாரு, இருட்டாகி நம்ம மனசுலயும் நடனம் ஆடுறாரு. அது இல்லாம என்ன பண்ற, ஆகாயத்துல பின்னாடி ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும், அதாவது உலகம் அழியிற காலம், ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க, சங்கார காலம்னு சொல்லுவாங்க. இந்த ஊழிக்காலத்திலேயும் சங்கார காலத்திலேயும் இறைவன் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு, அவரு தான் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாரு, வேற எந்த உயிரினங்களுமே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, நீராகி இது வந்து நீர் வந்து கடலில் இருக்கிற நீரெல்லாம் என்னவாகு, அக்கினியால் சூழப்பட்டு அதெல்லாம் நீராவியாகி மேல போய் காற்றோட கலந்துரும். அந்த காற்றாகினது என்னவாகுது, ஆகாயத்துல போய் சக்தி வந்து சிவனோட கலந்து இறைவன் ஈசன் மட்டும்தான், எம்பெருமான் ஈசன் மட்டும்தான் தனியா நடனம் ஆடிட்டு இருப்பாரு ஆகாயத்துல. அதனாலதான் அவர் அந்த நேரத்துல நடனம் ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு பக்தருக்கு வந்து ஒரு சொற்பொழிவுல கேட்டாராம், இவர் ஏங்க தனியா போய் நடனம் ஆடிட்டு இருக்கும்போது, அதுவும் இல்லாம மாணிக்க வாசகர்கிட்ட திருவாசகங்கிற பாட்டை இவர் எழுதி வாங்கிட்டாரு,
அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அன்பர் சொன்னாராமா பக்கத்துல இருந்தவர், அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளாம் எதோ புக்கு படிக்கிறோமல்லப்பா, நம்ம நிறைய புக்கு, எந்த புக்குன்னே இல்லாம எல்லா புக்கையும் படிக்கிறோம். ஆனா சிவபெருமான் தன்னோட ஊழி காலத்துல அற்புதமான நடனம் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு கூட யாருமே இருக்குமாறு, அந்த தனிமையை போக்குறதுக்கு தான் மாணிக்க வாசகர்கிட்ட இந்த தமிழாகிய தமிழின் பெருமையை உணர்த்துறதுக்காக அந்த மாணிக்க வாசகர்கிட்ட கேட்டு அந்த திருவாசகங்கிற நூலை எழுதி வச்சுக்கிட்டாராம். அப்பேற்பட்ட நூலை எழுதி வச்சு அதைத்தான் அவர் அந்த ஊழி காலத்திலே சங்கார காலத்திலே படிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட நாதன் யாருன்னா சிவபெருமான் தான். தில்லையில் கூத்தனே, தில்லை அம்பலத்துல யார் ஆடிட்டு இருக்கிறா? தில்லை அம்பல நடராஜ பெருமான் தான். அவரு தான் கூத்தனே. கூத்தனேங்கிறது என்ன? இங்க 9 தொழில்களை செய்யும் நவத்தொழில் புரியும் நமசிவாயம். இதை பத்தின வீடியோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நவத்தொழில் புரியும் நமசிவாயம், அதாவது சிவபெருமான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே 9 தொழில்கள் புரியறாரு. மித்தவங்க எல்லாம் 3 தொழில் புரியறேன், 5 தொழில் புரியறேன்னு சொல்லுவாங்க. அந்த 9 தொழில் புரியறது தான் கூத்துன்னு சொல்றாரு. அவரோட திருநடன கூத்து. தில்லையில் கூத்தனேங்கிறாரு. தென்பாண்டி நாட்டானே. தென்பாண்டி நாட்டானேங்கிறது என்னன்னா, மாணிக்க வாசகருக்கு உத்தரகோச மங்கையில இதுக்கு அவருக்கு அஷ்டமா சித்தி கிடைச்சது. சிவபெருமான் அஷ்டமா சித்திகளை மாணிக்க வாசகருக்கு வழங்கிய இடம் உத்தரகோச மங்கை. அதுதான் தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதனாலதான் இதையெல்லாம் கட்டுப்படி அப்பேற்பட்ட சிவபெருமான் இருந்தா மட்டும்தான் இந்த ஐம்புலன்கள், அவரோட அனுகிரகம் இருந்தா தான் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துற சக்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அந்த அற்புதமான சக்தியை நமக்கு சிவபெருமான் கொடுப்பாரு. அவரோட அனுகிரகமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அன்பர்களே, அதை பயன்படுத்திக்கிங்க. ஐம்புலன்களையும் கரெக்டா மேனேஜ் பண்ண பழகிக்கிங்க. உங்களுக்கு தவமாகட்டும், மெடிடேஷன் ஆகட்டும், பிராணாயாமம் எது பண்ணும்போதும் உங்களுக்கு அனுகிரகத்தை ஈசன் ஐம்புலன்களின் அற்புதத்தை நடத்தி உங்களை ஆட்கொள்வார். நன்றி என்பர்களே, வணக்கம்.